இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த பாடல் எழுதினவங்க அவங்களும் உரிமை கோரினா காசு கொடுத்து அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணது நானும் ப்ரொடியூசர். நான் தெருவுக்கு போயிருந்தேன். நான் சான்ஸ் கொடுக்குறேன், நீ பாட்டு போட்டு நீ என்ன இசை போட்டதுனா எல்லாம் இசையும் உனக்கு சொந்தமா? அந்த கிட்டாரை நீ கண்டுபிடிச்ச. அப்போ அந்த கிட்டாரை கண்டுபிடிச்ச கிட்டாரை யூஸ் பண்ணல, அந்த கிட்டார் கண்டுபிடிச்சவனுக்கு கொடுப்பியா? நீ தனி கச்சேரியாக போட்டிருக்க, நீ எதோ நத்திங் பட் விண்டுன்னு போட்டிருக்க. அதுக்கு நீ கேட்டுக்க. அந்த உன்னுடைய தனி மியூசிக்கு அது நீயே போட்டது, நீ இது பண்ணது, அதுக்கு எல்லாமே உனக்கு ரைட். என்ன சார் சொல்லுங்க? சினிமாவே வந்து அவங்கள என்ன சொல்கிறீங்க, ஸ்டார் சிக்ஸ் ஸ்டார் எப்போ வரும்? நம்ம ஊரில் ஸ்டாராக இருந்தோன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஸ்டேட்லையும் இல்லை. பார்த்துருக்கீங்க? எப்போ தாண்டா இது முடியும்? சீரியலுடைய மெயின் இதே வந்து ஆடியன்ஸ் எரிச்சல் பண்ணணும். வேற சீரியலில் வந்து வேறு சீரியல் 8 மணிக்கு மிஸ் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு அதே சீரியல். எதுவும் பெருசாக மிஸ் பண்ண மாட்டோம். ஒன்றும் எதையுமே மிஸ் பண்ண வேண்டியது. சீன் 1 ஒன்ஸ் சீன் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில், இங்கிலீஷ் படத்தில் டயலாக். ஓகே, வேடிக்கை வேடிக்கை பார்க்கலாம். இந்த கதாநாயகி எப்படி அழுகுறா, அவள் எப்படி அழுகுறாங்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. அது கட்டாயம் அவள் அழுதே ஆகும். அதனால தான் காலாவதியான நடிகைகள்லாம் சீரியலுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவள் தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு அத்தக்காரி கொடுத்துருப்பான் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் எல்லா வில்ல வேலையும். நீங்கள் ஓட்டணும் அதை வச்சு 6 மாதம். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம மியூசிக் பற்றி பேசுனீங்க சார். நீங்கள் நடுவில் இப்போ வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு காப்பிரைட்ஸ் விஷயம் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த இப்போ அதே மாதிரி ஆமாம் சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த பாடல் எழுதினவங்க அவங்களும் உரிமை கோரினா, அப்போ அவங்களுக்குன்னு வந்து நம்ம தனியாக வந்து அவங்களும் வந்து உரிமை கோரினா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ திருப்பி கேள்வி கேட்டிருக்காங்க இளையராஜா சார் அவர்கிட்டயே. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அதை தயாரித்தது யார்? காசு கொடுத்து அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணது நானுமா? ப்ரொடியூசரு. நான் தெருவுக்கு போய்டுறதா? நான் சான்ஸ் கொடுக்குறேன், நீ பாட்டு போட்டிருப்பியா? உனக்கு மாத்திரம் எப்படி உரிமை? எல்லாத்துக்கும் தான் கேட்குறேன். பட தயாரிப்பாளருக்கு தான் அந்த காசு போகணும். அவர் பார்த்து கொடுக்குறதா தான் கொடுக்கணும். நீ என்ன இசை போட்டதுனால எல்லாம் இசையும் உனக்கு சொந்தமா? அந்த கிட்டாரை நீ கண்டுபிடிச்சியா? அப்போ அந்த கிட்டாரை கண்டுபிடிச்ச கிட்டாரை யூஸ் பண்ணல, அந்த கிட்டார் கண்டுபிடிச்சவனுக்கு கொடுப்பியா? ஃப்ளூட் யூஸ் பண்ணு, அந்த ஃப்ளூட்டை யூஸ் பண்ண ஒன்று கொடுப்பியா? நோட்ஸ் எழுதுற அந்த நோட்ஸை வந்து பீத்தோவன், ஷாக்கியோஸ்கி இவங்கெல்லாம் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் போட்டாங்க. அதை அவங்க தான் அந்த நோட்ஸ் எழுதுனாங்க. அவங்களுக்கு கொடுப்பியா? அப்போ இந்த கேள்வியெல்லாம் வேணாம். என் பாட்டுக்கு உண்மையான உரிமை வந்து ப்ரொடியூசருக்கு தான். அவங்க கொடுத்ததுனால அவருக்கு எடுத்த படத்தில் தான் நீ இப்போ மியூசிக் போட்ட. நீ தனி கச்சேரியாக போட்டிருக்க, நீ ஏதோ நத்திங் பட் விண்டுன்னு போட்டிருக்கிற. அதுக்கு நீ கேட்டுக்க. அந்த உன்னுடைய தனி மியூசிக்கு அது நீயே போட்டது, நீ இது பண்ணது, அதுக்கு எல்லாமே உனக்கு ரைட்ஸ். சினிமா இசைக்கு நீ வந்து கேட்குறதுல உனக்கு நியாயமே கிடையாது. அதை ப்ரொடியூசருக்கு போக வேண்டிய காசு, நீ எப்படி இது பண்ணலாம்? அவ்வளோதான். இன்றைக்கி பராசக்தி படத்தினுடைய உரிமைகள் வந்து நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாளுக்கு தான் உண்டு. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தினுடைய ரைட்ஸ் வந்து பிஆர் பந்தலுக்கு தான் சொந்தம். அதான் சார். இப்போ அதே மாதிரி இதயக்கனி படம் வந்து ஆரம் வீரப்பனுக்கு தான் சொந்தம். கரெக்டு தான் சார். அந்த மாதிரி ஒரு கேஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வரும் அப்படின்றது வந்து அந்த காப்பிரைட்டுக்கு நீங்கள் காசு கேட்குறதுல தப்பு இல்லை. இட் வில் கோ டு த ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்கிட்ட போய் நீ கேட்டுக்க, எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேளு. அவ்வளோதான். உனக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, நீ ஒன்றும் ஃப்ரீயாக போடலையே. சம்பளம் வாங்கிட்டல, அந்த பாட்டுக்கான சம்பளம் வாங்கிட்டல. யுவர் ஒர்க் இஸ் ஓவர், கோ. இப்போ கடை கட்டி வச்சுருக்கீங்கம்மா, அந்த கடைக்கு நான் தான் இதெல்லாம் போட்டு சிமெண்டெல்லாம் இது பூசி இதெல்லாம் பண்ணேன்னு கொளுத்து மேஸ்திரி வந்துவிட்டு கட்டுறதுக்கு வாடகை கேட்பாரா? நான் தானே கட்டினேன் கேட்பாரா? எதுலேயுமே ஒரு நியாயம் வேணும். நீ நத்திங் பட் விண்டுன்னு போட்டிருக்கிற, அப்புறம் வந்து ஏதோ ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா போட்டேன்ற, அது அதெல்லாம் நம்ம கேட்கல, அது வேறு விஷயம். அதுக்கு நீங்கள் கேளுங்க. இட்ஸ் யுவர் ஓன் ப்ரொடக்ஷன், யுவர் ஓன் க்ரியேஷன். அது ப்ரொடியூசர் பண்ணல, அதுக்கு கேளுங்க. யுவர்ஸ். எஸ்.
சார் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சார் ஏன் சார் இப்போ இந்த காலகட்டத்தில் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் டைவர்ஸ் கேசஸ்லாம் ஜாஸ்தி இருக்கா சார்? இப்போது இந்த சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய டைவர்ஸ் கேசஸ் வருது சார். நிறைய பேர் வந்து ஏர்லியாகவே வந்து இறந்து போயிடுறாங்க. சூசைட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ப்ரெஷர்னாலையா சார் அந்த மாதிரி? முன்ன காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா சார்? இல்லை இல்லை, எல்லா காலத்திலையுமே உண்டு. அது வந்து ஒரு புகழுக்கு கிடைக்கிற விலை. புகழுக்கு கிடைக்கிற விலை? அப்போ புகழுக்கு கொடுக்குற விலை அது. என்ன சார் சொல்கிறீங்க? சினிமாவே வந்து அவங்கள என்ன சொல்கிறீங்க, ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸ்டார் எப்போ வரும், எப்போ பார்ப்பீங்க ஸ்டாரை? ஓகே, ராத்திரியில் தானே பார்ப்பீங்க. நைட் டைமில் பார்ப்போம். இருட்டணும். நல்ல இருட்டு இருந்தால் தான் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தெரியாது. சரி. அமாவாசை இருட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நட்சத்திரங்கள் தெரியும். இருட்டுனா தான் நட்சத்திரங்கள். ஃபேமும் அப்படிதான். வெளிச்சம் வந்ததுன்னா நட்சத்திரம் காலி. ஸோ ஃபேமும் சினிமாவும் அப்படித்தான். சினிமா பார்க்க போனீங்கன்னா இருட்டாக்கிடணும். இருட்டில் தான் சினிமா, இருட்டில் தான் நீ உன் வாழ்க்கை. வெளிச்சம் தான் நீ காலி. அதனால தான் தே ஆர் கால்டு ஸ்டார்ஸ். இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாப்புலாரிட்டி வேறு எதுக்குமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாப்புலாரிட்டி. அது குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஸ்டார்ஸுக்கு நம்ம கொடுத்த மரியாதைகள், அது பர்டிகுலராக தென்னிந்தியா கொடுத்த மரியாதை சாதாரணம் இல்லை. அமிதாப் பச்சன் நம்பர் 1 ஸ்டார்மா. ஒரு தடவை தான் எம்பியாக இருந்தார். நம்ம ஊரில் ஸ்டாராக இருந்தவங்களும் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான், வேறு எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது. அது பார்த்துருக்கீங்கல்ல, வேறு எந்த ஸ்டேட்லேயுமே சினிமாவை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்கள போல் 10 பங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் திலீப் குமார். நெவர் கண்டஸ்டட் இன் எலெக்ஷன். ராஜ்குமார் அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆஃப் கர்நாடகா. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ராஜ்குமார் தேர்தலில் நிற்கல அவர். ஆனால் பட் அவர் இதே சப்போர்ட் எனி பார்ட்டிஸ். அது வேற, அவர் அரசியலுக்கே வரல. அவர் அரசியலுக்கு வரல, ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணார்ல சார் பார்ட்டிக்கெலாம் வந்து. இந்த ஒரு தடவை போனார்மா, ஒரு சின்ன ரெய்ட் நடந்தது, அன்றைக்கே வெளிப்பட்டார். ஒரு சின்ன ட்ரை பண்ணார், டக்குன்னு போயிட்டார். ஓகே. பிரேம் நசீர் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபிலிமில் ஆக்ட் பண்ண ஒரு நடிகர் உலகத்திலேயே பிரேம் நசீர். நெவர் என்டர்ட் இன்டு பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸில் வந்து உள்ள நுழைஞ்சு அரசியலில் செல்வாக்கும் வாழ்க்கையை வளமாக ஆக்கிக்கிட்டதும் நடிகர்கள் தான். நம்ம ஊர் தமிழ்நாடு இவங்க தான். இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு இதில் புகழும் இதுவும் பேது அப்படி வெளியே போனால் கூட்டம் வந்து மோதுறதும் இடிக்கிறதும் தள்ளுறதும் அந்த அளவுக்கு இருந்த போது திடீர்னு படங்கள் போயிடுச்சு, மார்க்கெட் போயிடுச்சு. காரணம் சார் சீசன் தானே. சீசன் ஓகே, அதனால டைவர்ஸ் ஆகுன்றீங்க? அதனால டைவர்ஸ் இல்லை, இவன் மனசு உடஞ்சிடுறான். எனக்கு நல்ல இருக்குது, நல்ல அனுபவங்கள் இருக்குமா. ஒரு பிரபல நடிகர், எங்கள் வீட்டுக்கு எல்லா நடிகர்களும் வருவாங்க. சேலத்தில் எங்கள் வீடு வந்து மாடர்ன் தேட்டர்ஸுக்கு பக்கத்தில், ரிகர்சல் ஹாலுக்கு பக்கத்தில். அதனால் மாடர்ன் தேட்டர்ஸில் வர்றவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். ஸ்கூலில் படிக்கும் போதே எல்லா நடிகர்களும் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. அதனால் நல்லா தெரியும் எல்லாத்தையும். சின்ன பையனாக இருக்கிற கண்ணத்தை தட்டுது இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. எல்லாம் பார்த்துருக்கேன், அத்தனை பற்றியும் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக நடிகர்களாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு அவங்களாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் லீவில் ஊரில் போயிருக்கும்போது ஒரு பிரபல நடிகர் வந்தார், லஞ்சுக்கு வந்திருந்தார். சாப்பிட்டு இது பண்ணும்போது நான் அவரை, எங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். சரி. அந்த வெளியில் காம்பவுண்டுக்கிட்ட எழுத்து அப்படியே ஆர்டிஓ ஆஃபீஸ், டிரைவர்ஸு கண்டக்டர்ஸு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பெரிய க்ரௌடு வெளியில் ஆப்போசிட்டில் இருக்கும். அது பெரிய அந்த பக்கத்தில், இந்த பக்கத்தில் எங்கள் வீடு. இவரும் நானும் பேசிக்கிட்டே வர்றோம். கூட்டம் வெளியில் ஆர்டிஓ ஆஃபீஸ் கூட்டம் நிற்கிது. இவர் நிற்கிறாரு, அந்த இடத்துல கூட்டம் நிற்கிது. இவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வரல. என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார், வண்டியில் ஏற மாட்டேங்கிறார். யாராவது வருவாங்களான்னு பார்க்குறதுக்கு. க்ரௌடு வரல, இடிஞ்சு போய் நிற்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் யாரை பார்த்துட்டு இவர் இருக்காரா அப்படின்னு ஒரு 10 பேர் வந்த அப்புறம் தான் அவர் கொஞ்சம் இதுவாச்சு. ஒரு 10 நிமிஷம் அவர் என்ன நினச்சிட்டார், நம்ம மார்க்கெட் போயிடுச்சு. அந்த முகத்தை அப்படியே தெரியும், கரேல்னு ஆயிடுச்சு முடிச்சு. அதுதான் சினிமா உலகம், அதுதான் அரசியல் உலகம். மேடையில் ஏறி பேசுகிறீங்க, உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் லட்சக்கணக்கில் நிற்கிது. உங்களை விட ஒரு நல்ல ஸ்பீக்கர் வந்துட்டான், அவன் பேசிட்டு முடிச்சுட்டு இறங்கி போகிறான், உங்களுக்கு ஆள் இல்லை, யூஆர் ஃபீல்ட் அவுட். அதுதான் அரசியல். எனக்கு அந்த அனுபவங்கள் சில சமயங்களில் வந்தது. அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு தலைவர் மேடையில் இருந்தார்னா என்ன மாதிரி ஆளுங்க அனாவசியமாக பேசக்கூடாது.
பேசக்கூடாது. பேசி கைத்தட்டல் வாங்கக்கூடாது. அதை நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை பாடம் சார். ஆமாம், ஒரு பிரபல நடிகர்களுடைய ஃபங்க்ஷனு. அதில் நான் பேசும்போது கைத்தட்டல் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அதோடு பேசாமல் போயிருக்கலாம். தேசிய கீதம் பாடுறதுக்கு ஆள் இல்லாமல் போய் நானே பாடிட்டேன். அவர் நான் பாடுவேன்னு அவர் எதிர்பார்க்கல. சரி. அவர் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, ரொம்ப இடிஞ்சு போயிட்டார். இடிஞ்சு போயிட்டாரு. அவருக்கு வர வேண்டிய பேரும் அது உங்களுக்கு வந்துடுச்சு. நான் என்னை பற்றி பேசுகிறான். பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கு நல்லது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அங்கே நீங்கள் இருக்கிறதே காட்டிக்கூடாது. முடிஞ்சால் ஃப்ளாப் ஆகிக்கிது பெட்டர். எந்த அலையாடா கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு சேஃப். இது ஒருவேளை நாளைக்கு ஏதாவது நீங்கள் அரசியலுக்கு போனீங்கன்னா தலைவர் ஆகிற வரையிலும், தலைவர் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் மற்றவன் நம்பிக்கணும். அது இதெல்லாம் தெரிஞ்சு. சரி சார். சார், நீங்கள் இப்போ சீரியலில் நம்ம பேசும்போது நான் இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும் சார். இப்போ முன்னாடி வந்து நம்ம வந்து சீரியல், நான்லாம் சின்னப்போ சீரியல் பார்த்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ காலையில் ஆரம்பித்து இப்போ நைட்டு முடிகிற வரைக்கும் சீரியலில் எதுவுமே பெருசாக ஸ்டோரியே இல்லையே. சீரியல்லையும் இப்போ நிறைய வந்து பேட் வைப்ஸும் நெகட்டிவிட்டி தானே சார் நிறைய வந்து காமிக்கிறாங்க. அதை தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஆனால் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான் நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. இது திருப்பியும் சினிமா மாதிரி தானே சார் இருக்குது. உங்களை பார்த்து நானா, இல்லை எங்களை பார்த்து நீங்களா, இல்லை சொசைட்டி பார்த்து இதுவா அப்படின்னுட்டுன்னு இந்த சீரியல் எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது? நான் என்ன சொன்னேன், ஹாலிவுட் படங்கள் அமெரிக்காவில் டிவி பெருசாக வந்தவுடனே ஹாலிவுட் காலியாச்சு. அதே தான் இங்கே சீரியல் வந்தவுடனே இந்திய திரைப்பட உலகம் காலியாயிடுச்சு. காலியானதுக்கு காரணம் வாழ்க்கையோட ஒட்டிய கதைகள், வீட்டில் நடக்கிற சம்பவங்கள். ஒன்றுமே புதுசு கிடையாது. ஒரு கதாநாயகி அவள் மொதல் சீனில் ஆரம்பித்தான்னா 10 வருஷம் ஒரு சீரியல் வரும். பல பேர் முழு சீரியலில் பார்த்தவங்க நிறைய பேர் உயிரோடு இருக்கானு தெரியல. பாதி சீரியலில் செத்து போனவங்க தான் ஜாஸ்தி. அது நடிகர்களே செத்து போயிட்டானுங்க. அதெல்லாம் கூட நடந்துருக்கு. ஒரு கதாநாயகி ஒரு 2 சீன் வரல தான் அவள் சிரிப்பாள். 2 நாளைக்கு தான் அவள் சிரிக்கிற மாதிரி காட்சி வரும் மொத்த சீரியல். ஆமாம், இன்றைக்கி சீரியல் ஆரம்பிக்குதுன்னா நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் சிரிப்பா, நாளைக்கு ஒரு நாள் சிரிப்பா, அதுக்கப்புறம் அவளுக்கு சோக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு நியதி. அது கட்டாயம். அவள் அழுதே ஆகணும். அந்த கதாநாயகி யாராக இருக்கணும்னா ஒரு காலத்தில் சினிமாவில் பாப்புலராக இருந்த ஹீரோயினை தான் நீங்கள் போடணும். அப்போ தான் அவள் அழுவும் போது நான் அழுவேன். இல்லாட்டி புதுமுகங்களை போட்டு அவள் அழுதா என்னங்கிற ஃபீலிங் வரும். ஸோ அதனால் ஒரு பாப்புலராக இருந்த ஸ்டார்ஸ், அதனால தான் காலாவதியான நடிகைகள்லாம் சீரியலுக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான். வந்து அதுக்கு அழுகுதுன்னாக்கா அவள் கதாநாயகி ஒரு நாள் சிரிச்சிட்டான்னு வச்சுங்க, என்னத்த எடுத்துருக்குறான், ஒரே அளவும் இல்லையா, அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறான். ஓடாது. மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமையை காட்டி ஆகணும் சீரியல்ல. மேண்டேட்டரி ஆயிடுச்சா சார்? கம்பல்சரி. அது இல்லைன்னா சீரியல் கிடையாது. அப்புறம் அவள் தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு அத்தக்காரி ஒருத்தி இருப்பாள். ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் தான் எல்லா வில்ல வேலையுமே. வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் அவங்க பண்றதும் வெளில எதுவும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. காரணங்கள் பார்த்தீங்கன்னா கதையில் காரணங்கள் வந்து பெருசாகவே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற உப்பு டப்பாவை இந்த இடத்துல வச்சா எப்படி நீ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு நீங்கள் ஓட்டணும். அதை வச்சு 6 மாதம் ஓட்டணும். சொத்து பிரச்சனை சார். அதை நீங்கள் என்ன கேட்கணும், அதில் என்ன இதுன்னா, இந்த உப்பு டப்பாவை இப்படி வச்சுட்டா முடிஞ்சு போவாதா, இதுக்கா இவ்வளோ இழுக்கிறாங்க, எப்போ தாண்டா இது முடியும்? சீரியலுடைய மெயின் இதே வந்து ஆடியன்ஸ் எரிச்சல் படணும், ஓகே, ஆத்திரப்படணும். எப்போ தாண்டா இதில் இருந்தால் வரியே வருவா. காரணம் வந்து ரொம்ப அல்பமாக இருக்கணும். சின்ன குழந்தை கூட சொல்லிட்டு இதை எடுத்து இப்படி வச்சா முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு சின்ன காரணமாக இருக்கும். பெரிய காரணம் எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. இதையா மாற்ற முடியாது, இதுக்கா இழுக்கிறான். அந்த எரிச்சல் எப்போ தாண்டா முடிப்பான், அப்போ தான் நீங்கள் சீரியல் ஓடும். இதெல்லாம் அடிப்படை சீரியலுக்கு. மனசுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. இத்தினோட ஒரு விஷயத்தை எப்படி தாண்டா இழுக்கிறாங்கிறது அதுதான் டேலண்ட். ஓகே, அதுதான் டேலண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல்லையுமே சமையலில் வந்து உப்பள்ளி போட்டுருவாங்க, மருமக தான் செஞ்சான், அது ஒரு சீன், அது ஒரு 20 நாள் ஓடும். ஓகே. அப்புறம் அவள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவள் நடந்து வர்ற படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி விட்டுருவாங்க.
கரெக்டாக அதில் வந்து இவளுக்கு பதிலாக அவங்க மாமியார் விழுந்துருவா. விழுந்துட்டா இவ தான் ஊற்றி வச்சா. இது ஒரு சீன். இது மாதிரி ஒரு சில இது எஸ்டாப்ளிஷ்டு சீன்ஸ் இருக்குது, அதை போட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு இதெல்லாம் வந்து கம்பல்சரி. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த சீரியல். நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லை. 6 மணிக்கு சீரியலை மிஸ் பண்ணிங்கன்னா அதே சீன் வந்து 8 மணிக்கு வந்துடும். வேற சீரியலில் வந்துடும். 8 மணிக்கு மிஸ் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு அதே சீரியல். எதுவும் பெருசாக மிஸ் பண்ண மாட்டோம். ஒன்றும் எதையுமே மிஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் சீன் 1 ஒன்ஸ் சீன் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில், இங்கிலீஷ் படத்தில் டயலாக் வரும். ஓகே. அந்த டயலாக் தான் ஒரு சீரியலில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேறு எந்த சீரியல் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. வேடிக்கை பார்க்கலாம், இந்த கதாநாயகி எப்படி அழுகுறா, அவள் எப்படி அழுகுறாங்கிறது தான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. எல்லா இதுலேயும் வந்து இன்னொரு முக்கியமான அடிப்படை வந்து இன்னொருத்தியருடைய புருஷனை வந்து இவ இது வாழ விடாமல் பண்ணி அவனை தான் பக்கம், அதுதான் கதை. ஓகே. இதெல்லாம் வந்து சீரியலில் அடிப்படை. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். அது சுற்றி திரைக்கதை நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். லாஜிக் கேஜிக்கெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமாங்கிற கேள்வியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே போயிட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கூலியோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார்? கூலின்னு ஒரு படம் வருது. ஆமாம் சார். சார் என்ன சார், ரஜினி அவர்கள் வந்து கூலிக்காரன் விஜயகாந்த் நடிச்ச ஒரு படம். இல்லை சார், இப்போ வந்து கூலின்ற ஒரு படம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷனில் நம்ம ரஜினி அவர்கள் 171வது மூவி ஒன்று பண்ண போகிறார் சார். ஆமாம் சார். அது ட்ரெய்லர் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சார், உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.